நட்புகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய நல் உள்ளங்கள் அனைவருக்குமே எனது நன்றி உறுத்தாக்குகிறேன். நாங்கள் 2 பேருமே ஒரு 62-63 வயசு ஓய்வு பெற்றுட்டோம். பள்ளியில் வேலை செஞ்சு நான் ஐஎம் இங்கிலீஷ் டீச்சர். கைத்தாறுக்காரில் ஒரு ஐயனார் ஊத்துன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் ஒரு ஹைஸ்கூலில் ஒரு ஆங்கில ஆசிரியர் 2012 நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தபோது அதே பள்ளிக்கூடத்திலே ரிட்டையர்ட் ஆகி அந்த காலகட்டத்திலே அறிவியல் பரப்புதல், சயின்ஸ் பாப்புலரைசிங் தான் எங்களோட மெயின் மோட்டோ. யார்கிட்டையும் போய் அறிவு இருக்கா, பையனுக்கு அறிவுன்னு பேர் வச்சா கூட அறிவு இருக்கானா இல்லையா, அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டக்கூடாது. அப்போது ரொம்ப கோபம் வரும். இயற்கையின் படைப்பில் மனிதன் சிறந்த மிருகம். இயற்கையின் படைப்பில் மனிதன் சிறந்த மிருகம். மிருகம்தான் நாம. we are social animals. கூட்டாக வாழ்கின்ற பக்குவத்தை படைச்சவங்க. சொசைட்டியாக வாழணும். தேனீக்கள் சொசைட்டியாக வாழுகிறது. கூட்டமாக இணைந்து மற்றவர்களோடு இணைந்து வாழ வேண்டும். அப்பத்தான் முன்னேற்றம். பிரிவினை என்பது நம்மை நம்மையும் முன்னேற விடாது, நம் தேசத்தையும் முன்னேற விடாது. அப்போ அறிவு என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. சூரியன் மறைந்ததும் சந்திரன் சில நாட்கள் தான் ஒளிர்வான். ஐயா சொன்னாங்க, போட்டு காமிச்சாங்க. சூரியன் நேரத்தை குறிக்க பயன்படுகிறது. Sun tells the time. Moon tells the month. இந்த சூரியனையும் சந்திரனையும் வைத்துதான் மார்க்கங்கள் உருவாகின்றன. சொன்னது போல மிருகமாக இருந்த மனிதன், மலைகளிலும் குகைகளிலும் வேட்டையாடி வாழ்ந்த மனிதன், கல்லை கொண்டு கணக்கு போட்ட மனிதன், கம்ப்யூட்டர் காலம் வந்தவுடன் கணினி அறையில் உட்கார்ந்து, ஏசி அறைக்குள்ள உட்கார்ந்து கால்குலேஷன் போட ஆரம்பிச்சான். மனிதனுடைய தொடக்கம் ஆரம்பத்திலே இந்த கண்டுபிடிப்புகள் எவையும் இல்லை. நம்ம காலத்து 60 பிறந்தவங்க இருந்திருப்பீங்க. 90 கிட்ஸ்ன்பாங்க, இப்போ 2K கிட்ஸ் சொல்கிறாங்கள. எப்பா உனக்கு என்னப்பா தெரியும், வீட்டில் பெருசு நம்மளுக்கு கொடுக்கறது பெருசு, வாயை மூடிக்கிட்டு சும்மா கிடையாது. அந்த தந்தை தான் தோல் மீது தான் பார்க்காத உலகத்தை தன் சந்ததிகளுக்கு காட்ட வேண்டும் என்று தோல் மீது தூக்கி வைக்கிறான். இல்லைங்களா? நாம பார்க்காத உலகத்தை என் பிள்ளை உயரத்தில் இருந்து பார்க்கணும், கல்வியை கொடுக்குறாங்க. கல்வி மறுக்கப்பட்ட இந்தியா ஒன்று இருந்தது. இன்னைக்கும் எதையோ கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கல்வியை முடக்கலான்னு நினைக்காங்க. கல்வி ஒன்றுதான் விலங்கு தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு மாற்றக்கூடிய ஒன்று. அப்போ இன்றைக்கு தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது கல்வி கற்றதனால். மற்றவர்கள் நம்மை நாடி வருகிறார்கள், வாய்ப்புகள் கொடுக்கிறோம். தாய்மொழியில் கற்கலாம். தாய்மொழி ஒருவனுடைய தாய்மொழி எந்த நாட்டில் பிறந்திருந்தா கூட
மிருகங்கள் பேசுகின்ற முதல் மொழி அம்மா. மனிதன் பேசுகின்ற மொழியும் அம்மா. அந்த மொழி தேர்ந்தெடுத்த தாய்மொழியில் கல்வி கற்பது சிறந்தது. தாய்மொழியிலே படிப்பது சிறந்தது. ஏன்னா குடும்பத்தோடு பேசுகின்ற மொழி அதாக தான் இருக்கும், சிந்திக்கின்ற மொழியும் அதாக தான் இருக்கும். அந்த மொழியிலே சிந்தித்து நம் சிந்தனையை வளப்படுத்தும் போதுதான் அறிவு பெருகும், அறிவியல் பெருகும். சூரியன் நேரத்தை, பகல் நேரத்தை குறிக்க உதவுகிறது. சந்திர சுற்றுக்கள் மாதத்தை கணிக்க உரிகிறது. காலையில் சூரியன் உதிச்சா டயத்தை சொல்லிடுவோம். இயற்கையா காகங்கள் கரையுது, சேவல் கூவுது. அந்த நிலையை கொண்டு வாட்சை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கை, இப்போ டைம் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் வாட்சையை பார்க்கறதில்ல, செல்ஃபோனை தான் ஆன் பண்ணி பார்க்குறான். வாட்ச் கையில் கட்டியிருந்தா கூட செல்ஃபோனை பார்த்து தான் டயத்தை சொல்கிறோம். ஆனால் இவையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே நமது நிழலை கொண்டு நேரத்தை கணக்கிட தெரிந்த நம் முன்னோர்கள் இருந்தார்கள். ரிஸ்ட் வாட்சுங்க. அதுக்கு முன்னாடி காந்தி தாத்தனம் பார்த்தோம்னா இந்த கிப்பில் தான் கடிகாரத்தை தொங்க விட்டுருப்பார். அந்த ரிஸ்ட் வாட்சு கண்டுபிடிப்பதற்கு முன்பாக நேரத்தை குறிக்க சூரியன் நிழலை கொண்டு நம் தலைக்கு நேராக வந்தால் கரெக்ட் டைம். நம்ம வாட்சில் ரேடியோ டைம் எல்லாம் 12 மணி கிடையாது. திருநெல்வேலிக்கு சரியான நேரம் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு நாள் தான் வரும், வருடத்துக்கு 2 நாள். உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லுவாங்க. சூரியன் நகர்வை வச்சு அந்த ஒரு இடத்துக்கு, அதுவும் கடகரேகை மகரரேகைக்குள்ளே இருந்தால் தான் இந்த ஜீரோ ஷேடோடி நிழல் இல்லாத நாள்னு. கீழே விடுதில்லை, அந்த ஒரு நாள் மட்டும் நிழல் இல்லாத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஜீரோ ஷேடோ டேனா சார் சொல்லும்போது 6 மாதத்திற்கு ஒரு தடவை அதில் வரும். இப்போ நம்ம 6 மணிக்கு உதிக்கணும்னு சொல்கிறோம்ல, இது அலகாபாத் டைம்னு ஒன்று இருக்குது, அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஏரியாவுக்கு பாளையங்கோட்டை தூத்துக்குடிக்கு 12லேருந்து 12:30க்குள்ளார நீங்கள் ஒரு மேஜை மேலே ஒரு குச்சோ அல்லது டம்ளர் வைங்க. அந்த டம்ளர் நிழல் கீழே விழும்ல, அந்த ஒரு நாள் மட்டும் 12 to 12:30 இருக்குல்ல, அது பார்த்துட்டே வந்தால் அந்த நிழல் சுத்தமாக மறைஞ்சி சுத்தமாக எந்த நிழல் டம்ளருடைய நிழல் அது அடியிலே இருக்கும். அதாவது நம்ம நடந்தால் நிழல் என்ன ஆகுது, பின்னாடியே வருது இல்லை. அப்போ போய் நின்னீங்கன்னா ஒரு 10 பேர் நீங்கள் இருக்கீங்க, அந்த 10 பேர் ரவுண்டாக நில்லுங்க. அந்த சார் சொல்லலை, 6 மாதத்திற்கு ஒரு நாள் வரும், எந்த டைம்னு போடுவாங்க, நிழல் இல்லாத நாள். ஜீரோ ஷேடோ டேன்னு என்ன அர்த்தம்? 5 இருக்காது. ஒரு நிமிஷம், 5 இல்லாதன்னு சொல்கிறோம். நம்ம படிச்சிருக்கோம் பழக்க படத்தில் 5 ஜவால் இருக்காது. இஸ்திவாவுடைய நாள், அது நிழல் விழாத அந்த நாள். நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் சொல்லும்போது ஒரு 10 பேர் ரவுண்டாக நில்லுங்க, கை கோத்துட்டு நில்லுங்க. ஒரு 10 பேர் நிழலும் 12 மணிக்கு கீழே விடும். அப்படியே ஒரு 10 பேர் நின்றுட்டே இருந்தீங்கன்னா 12:30க்குள்ளார நிழல் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் நீங்கள் இருக்கிறது மட்டும்தான் என்ன செய்யும், அதில் இருக்கும். அதான் சார் சொல்லக்கூடியது ஜீரோ ஷேடோ டே, நிழல் இல்லாத நாள். அதே போல் பிப்ரவரி 28 இருக்குங்களே, தேசிய அறிவியல் தினம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? அது ஏன் அப்படின்னு கேட்டால் சர் சி வி ராமன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழர் ஒருத்தர் இருக்காங்கல்ல, நோபல் பரிசு வாங்கினார்ல, அவர் ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட் கண்டுபிடித்த நாள் பிப்ரவரி 28. அது எப்படின்னா, கடலும் வானமும் ஏன் நீல நிறத்தில் இருக்குது, அந்த ராமன் விளைவை கண்டுபிடித்து நோபல் பரிசு வாங்கியதால் அது பிப்ரவரி 28 அந்த கண்டுபிடித்த நாள் இருக்குல்ல, அது தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இப்போ இன்றைக்கி சார் பேசின பிறகு உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தா சார் டெலஸ்கோப் கொண்டு வந்திருக்காங்க. பகலில் வானத்தை முறைப்படி பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், பகலில்
இந்த லாங் ஆப்ஜெக்டில் பிஎஸ்எல் டவர் அல்லது அந்த மாதிரி நீ டெலஸ்கோப் மூலமாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சாயங்காலம் திரும்பி சார் வந்து 6 மணிக்கு பிறகு இங்கே வர்றாங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம்னா, நிலவு இருக்குல்ல, நிலாவை திரும்பி 6 மணிக்கு பிறகு பார்த்துக்கலாம். இருக்கலாமா? நீங்கள் இதில் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இன்ஷால்லா நம்ம வந்து மகரிப்புக்கு பிறகு 6 மணியை ஒட்டி இன்ஷால்லா அந்த சார் வந்து அந்த டெலஸ்கோப்பை கொண்டு வருவாங்க. நம்ம சந்திரனை பார்க்கலாம் இன்ஷால்லா. இருப்பீங்களா? இருக்கிறவங்க இன்ஷால்லா சொல்லிட்டீங்கன்னா நம்ம இன்ஷால்லா. இதில் ஒரு நல்ல விஷயம், சார் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் இதுக்கு போயிட்டு பௌர்ணமி 5 நாளைக்கு வந்து நிலா 6 மணிக்கு வந்துடும். ஒரு 15 நாள் நிலவு ரொம்ப 8 மணி 9 மணிக்கு பிறகு வரும். பார்த்தீங்களா? சாருடைய நம்பர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் ஏரியா இருக்குல்ல, நீங்கள் சார்ட்ட சொல்லிட்டீங்கன்னா சார் டெலஸ்கோப் எடுத்துகிட்டு உங்கள் இடத்துக்கும் வருவாங்க. நீங்கள் இருக்கீங்கல்ல, பக்கத்தில் இருந்தீங்கன்னா சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தெரு மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களும் பார்க்கணும்னு நினைத்தீங்கன்னா மாலை நேரத்தில் 6 மணிக்கு பிறகு இதுதான். இது வந்து என்னது, இது வந்து இட்ஸ் பிகினிங், ஆரம்பம் தான் நம்ம சொல்கிறோம். சார் பேசுகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கவனிங்க. மனிதன் என்னை விட பெரியவன் எவனுமே இல்லைன்னு நினைக்கிறான். நான் தான் உலகத்திலே பெரியவன். அந்த மனிதன் பெரியவன் நினைக்கிற மனிதன் வாழுகின்ற பூமி எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இது தமிழில் சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு பிளானட்டையும் சொல்லுங்கள். இப்போ வீனஸ்னா வெள்ளி, வெள்ளிக்கோள். மாலையில் நீங்கள் மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியக்கூடிய வெள்ளிக்கோள், அதாவது விடிவெள்ளி சொல்லுமா தான் சார்? அதே தான் விடிவெள்ளி. இதான் பூமி. இதுதான் பூமி, நாம வாழுகின்ற பூமி. அறுபது எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்க, சுருங்கிக்கிட்டே போகுது. இது தமிழ் சார். நெப்டியூன் தமிழ்னு சொல்லுவோம் சார். நெப்டியூனுக்கு அதே தான் சார். ஆமாம், ரேடியஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த நம்ம விட பெரியது சாட்டன், சனிக்கோள். அது வீனஸுக்கு கீழே இருக்கும், அடிவானத்தில் மேற்கு திசையில். ஜூபிட்டர் நம்ம தலைக்கு நேராக இருக்கும் இன்னைக்கு. ஆமாம், சுற்றிக்கிட்டே. பிளானட்னாலே சுற்றுபவன். அப்போ இந்த பூமி சூரியனை ஒப்பிடும்போது பூமி எந்த அளவில் இருக்குன்னா தூசியிலும் தூசியாகத்தான் இருக்கிறது. அதில் ஈர்ப்பு விசையினால் நாம் ஒட்டி கொண்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் பூமியை மையமாக வச்சு தான் எல்லா கோள்களும் சுற்றுச்சுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போது அது வந்து ஜியோசென்ட்ரிக் தியரி. பூமியை மையமாக வச்சு சுற்றுவதை என்ன சொல்கிறோம்? ஜியோசென்ட்ரிக், பூமி மைய கோட்பாடு, ஜியோசென்ட்ரிக். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சவங்க வந்து இல்லை டெலஸ்கோப்பு கண்டுபிடிச்ச ஒரு கண்ணாடி கடைக்காரர், அந்த கண்ணாடி கடைக்காரர் பயன்படுத்துவதை டெலஸ்கோப் வந்து முதல்ல அறிவியலுக்காக கண்டுபிடிக்கலை. பின்ன எதுக்கு சார் கண்டுபிடிச்சாங்க? அந்த நாட்டில் படையெடுத்து வர்றாங்கன்னா தூரத்தில் இருந்து, கப்பலில் இருந்து தூரத்தில் உள்ளவங்களை பார்த்து தெரிந்து மன்னனுக்கு பயன்படணும், அரசனுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தான் அறிவியல் வளரும். அதுக்காகத்தான் அந்த அறிவியல் கண்டுபிடிப்பை வானத்துக்கு திருப்பியவர் தான் கலீலியோ கலீலி. அவர் தான் இந்த ஜூபிட்டரில் 68 நிலாக்களுக்கு மேலே, இப்போ 98 நிலாக்கள் மேலே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நிலாக்களில் ஒரு 4 நிலாவை நாமளும் இந்த கொண்டு வந்த டெலஸ்கோப்பில் பார்க்க முடியும். அது கலீலியன் மூன்ஸ். சூரியனுக்கு பக்கத்தில் உள்ள 2 பிளானட்ஸ்க்கு மட்டும் சேட்டலைட் மூன்கிறது கிடையாது. மற்ற எல்லா கோள்களுக்கும்
ஒன்றுக்கு மேற்பட்ட நிலாக்கள் இருக்கு. நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலா தான் இருக்குது. அந்த நிலாவும் வளர்பிறை தேய்பிறைலாம் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு நிலா எங்கே போகுது? யாராவது காணா போயிடுது. காணாமல் போயிடுது. எங்கே? அதான் கேள்வி. நம்ம சின்ன பிள்ளைங்க அவர் சில்ட்ரன்ஸ் ஆர் த பெஸ்ட் சயின்டிஸ்ட். ஏன், எதுக்கு, எப்படி, எங்கே தாத்தா, எங்கப்பா, சொல்லுப்பா, எங்கே போச்சு, இது என்ன, அது என்னன்னு கேள்வி. நம்மளுக்கு பதில் சொல்லணும். சரி வாய முடி, வாய போச்சு. ஸ்கூலுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ளே விட்டாச்சுன்னா முதல்ல டீச்சர் சொல்கிற ஒரே வார்த்தை சைலண்ட், கீப் சைலண்ட், வாய திறக்காத. சொல்லுங்க. கரெக்டாக சொன்னாங்க. திரும்ப சொல்லுங்க. ஆமாம், அது கிரகணத்துக்கு. அதாவது நம்ம ஆரம்ப காலத்தில் மனிதன் வெட்ட வெளியில் தான் தூங்கினான். டிவி கிடையாது, இந்த வசதிகள் கிடையாது. இன்னைக்கு ஏசி ரூமுக்குள்ளே போயிட்டு ஹேலோ ஸ்டார்ஸ் மூன்ஸை வாங்கி மாட்டிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். வீட்டு கூரையில் நிலாவை ஒட்டிட்டு. ஏன்னா வெட்ட வெளியில் படித்த முடியாது. இன்றைய சூழ்நிலையில் கொசு, மஸ்கிட்டோ, அதை விரட்டுறதுக்குன்னு முன்னாடி எல்லா விலங்குகளையும் பிடிக்கிறதுக்கு வலைய நெட் பயன்படுத்தினா, அதே நெட்டுக்குள்ளே மனுஷன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ ரெப்பலன்ஸ், மஸ்கிட்டோ, பாய்சன், சுவாசிக்கவே கூடாத அந்த என்ன சொல்கிறோம் லிக்விடை குழந்தைய வச்சுட்டு அந்த டோரை பூட்டிடுங்க, அந்த குழந்தை பாய்சனை கொடுக்குற மாதிரி. அதை ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டுட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடணும். ஆனால் நிறைய வீடுகளில் என்ன செய்கிறாங்க, அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் கொசு. ஆனால் இப்போ கொசுலாம் புத்திசாலித்தனமாக இருக்குது, நம்மளை விட சயின்டிஸ்டாக இருக்குது. அந்த மஸ்கிட்டோக்கு லிக்விடுக்கு மேலேயே போய் உட்காந்துருக்கு. அந்தளவுக்கு ஒவ்வொரு உயிரினமும் தகவமைப்பு இருக்குது தன்னை வளப்படுத்திக்கிறது. அப்போ இந்த மனிதன் வெட்ட வெளியில் படித்தவன் டிவி பார்க்காம வானத்தை பார்த்தான். வைரமுத்து சொல்லுவாப்ல, இது ஒரு தெரிஞ்சதுதான், இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்னு பாட்டு இருக்குல்ல. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கது செய்தி தரும். இந்த பழைய தலைமுறை கொடுத்து வச்சவங்க. நமக்கு பசிக்கலை அப்படின்னா அம்மா குழந்தையாக இருக்கும்போது வானத்தை காமிச்சு என்ன செய்யறதாங்க. அப்போ அந்த வானம் தான் எல்லா பாடங்களையும் படிக்க வச்சது அப்படிங்கிறதுக்காக சார் சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் சார் கண்டிப்பாக பண்ண முன்னாடி, லஞ்சு டயத்தில் நீங்கள் எல்லாருமே மொபைல் கொண்டு வந்திருக்கீங்க. டெலஸ்கோப் பார்க்குற ஒரு சைடு சார் சொல்லுவாங்க, ஸ்டெல்லேரியம் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஸ்கை ஆப் உங்கள் மொபைல்லையே எல்லாருமே நீங்கள் வந்தாங்க அவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணியிருங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருந்து தினந்தோறும் சாஃப்ட்வேர் அது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது, என்னென்ன கோள்கள் இருக்குது, அதுக்கு என்ன பேர் எல்லாமே வந்துடும். மொபைல் இருக்குல்ல, இந்த மொபைலையே கல்விக்காக யூஸ் பண்ணுறது. அது நம்ம லஞ்சு டயத்தில் யாரும் டெலஸ்கோப் பார்க்கல வருத்தப்பட வேணாம். அது இருந்தால் எல்லாருமே தப்பு இல்லை. ஈவினிங் 4:35 o'clock பிள்ளைங்க வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஆப்பை ஆன் பண்ணி விட்டு எல்லாருமே வீட்டில் இருந்து இப்படி காமிச்சாலே போதும். ஸ்பெல்லிங் தானே சார் சொல்கிறேன், அது பண்ணிக்கலாம். அப்போ எல்லா உயிரினங்களும் தன்னை தகவமைத்து கொண்டு தன்னுடைய உயிரினங்களை பாதுகாக்க முயல்கிறது. இந்த மனிதன் மட்டும் பயந்த சுபாவம் உள்ளவன். என்ன சார் போய் சொல்றீங்க? மனிதன் பயந்தவனா வீரமிக்கவனா? கூட்டத்தோட இருந்தா வீரமிக்கவன், தனியா இருந்தா
ரொம்ப பயந்தவன். இருட்டுக்குள்ளே போய் பாருங்க, விசில் அடிச்சுக்கிட்டே போவான் துணைக்கு. யாராவது என் காலத்தை நினச்சி தனியாக போய் சொல்லிட்டாங்கன்னா போதும், துணைக்கு கூட ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொல்லி தன்னாலே பேசிக்கிட்டு போவான். அப்படி துணைக்கு யாராவது தேடுகிறான். ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. அந்த இருளை கண்டு, இருள் என்பது அறியாமை, இருள் என்பது அறியாமை, அதில் அறிவு என்றும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றிவிட்டால் வெளிச்சம் எல்லோருக்கும். கல்வி என்னும் விளக்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏற்றால் அந்த இருள் ஓடிவிடும். அந்த கல்வியை கொடுப்பதற்குத்தான் நாங்கள் அறிவியல் கல்வி புகட்டுவதற்குத்தான் ஓய்வு பெற்ற பின்னும் எங்களுக்கு பென்ஷன் ஒன்று இருந்தது. அதனால் ஒரு 65,000 ரூபாய்க்கு டெலஸ்கோப், அந்த தரையில் கிடக்கிறது 65,000 ரூபாய் டெலஸ்கோப். இதை வச்சுட்டு ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மாணவர்களை அறிவியல் புகட்டி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிற பணி இஸ்ரோவோட ISROவோட சேர்ந்து இளம் விண்வெளி வீரர்களை தேடுதல். 1,00,000 பேரில் ஒருத்தரை தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். கடையநல்லூரில் நிகர் சாஜின்னு இருந்தாங்க, இஸ்ரோ சேர்மேன். ஆதித்யா L1 அவங்க தானே கடையநல்லூர், நம்ம திருநெல்வேலி, ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க, செங்கோட்டைக்காரங்க. இதே சதக் காலேஜில் இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேகலான்கிற இஸ்ரோ. அதை போல் நிறைய விஞ்ஞானிகளை, வானவியலாளர்கள், விண்வெளி வீரர்களை உருவாக்குவதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்ட பணி. இதற்காக அஸ்ட்ரானமிங்கிற பள்ளி பாடங்களில் வருது. அவன் மார்க்கு மட்டும் படிப்பான், பரீட்சை எழுதி கொடுத்ததும் மறந்துடுவான். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இது போன்ற ஆக்டிவிட்டீஸ் நாம் எல்லோரும் தான். இது ஒரு பெரிய தேர் மாதிரி, ஊர்கூடி தேர் இழுத்தல். எல்லாரும் அசைச்சாதான் இந்த செயல்பாட்டை செய்ய முடியும். இது பெரிய சாதனையாக தான் இருக்கும். அதற்காகத்தான் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா போதும், உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்த மாதிரி, உங்கள் ஊருக்கு நீங்கள் கொடுக்க முடியும். இந்த செய்தியினை கொண்டு போய் சொல்ல முடியும். இந்த கோள்கள் சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வரும்போது பூமிக்கென்று ஒரு துணைக்கோள் நிலவு, பூமிக்கென்று ஒரு துணைக்கோள் நிலவு. அந்த நிலவு சில இரவுகளில் ஒளிர்கின்றது, சில இரவுகளில் மறைகின்றது. அப்போ இந்த பூமியானது 23.5 டிகிரி சாய்வாகத்தான் இந்த அச்சில், இதுக்கு உண்மையான அச்சு கிடையாது, சாய்வில் சுத்திக்கிறது. இதை சுற்றி வருகிறது நிலவு, அதுவும் ஒரு சாய்வான பாதையில் சுற்றி வருகிறது. கேட்டீங்க, ஒரு கேள்வியை கேட்டீங்க, ஒரு 2 பேர் மட்டும் வர முடியுங்களா? யாராவது 2 பேர்? தம்பி நீங்க வாங்க. ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், கேள்வி கேட்கவே மாட்டேன். ஒரு சின்ன ஆக்ட். அந்த பூமியும் நிலவும் ஏன் ஒரே பக்கத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம்? 2 பேரும் கையை பிடிச்சிக்கோங்க. தட்டாமலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஒருத்தர் பூமி, ஒருத்தர் நிலவு. இப்படி தட்டாமலை சுற்றினாங்கன்னா இவங்களுடைய மறுபக்கத்தை பார்க்க முடியுமா?
நல்லா சுற்றுக்கலாம், யோசிக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆ, இதுதான். ரெண்டுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது. பூமிக்கும் நிலவுக்கும் ஒரு ஈர்ப்பு விசையில் தான் பூமியோட ஒரு முகத்தை மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பின் புலம் நமக்கு தெரியாது. ஏன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்யூ. பூமியிலிருந்து நிலவின் ஒரு பாகத்தை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். சுற்றிட்டே வர்றதுனால ரெண்டும் ஒரு ஈர்ப்பு, ரெண்டுக்கும் இணைப்பு இருக்கு, இணைப்பு விசையில் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ரெண்டு பேரும் அவங்க சுத்த முடியல, சுற்றுறாங்க. ஆமாம். அந்த கை பிடிச்சிருக்கிறாங்க, இதில் கை கிடையாது. அது விசை, ஒரு ஈர்ப்பு விசை. ஏன்னா பூமியில் இருந்து பிரிஞ்சு போனது தான் நிலவுன்னு ஒரு கருத்து. பூமியில இருந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் விண்கற்கள் மோதி இந்த பூமியில் இருந்து பிரிஞ்சு போனது நிலவு அப்படிங்கிற ஒன்று. வெவ்வேறு தியரிகள் இருக்கு, அதை நம்ம மெல்ல மெல்லமாக படிச்சுக்கணும். இந்த நிலவு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 48 நிமிடங்கள் தாமதமாகத்தான், 48லேருந்து 50 நிமிடங்கள் ஒரு நாள் நிலவு தோணுச்சுன்னா அதிலிருந்து 50 நாள் கழிச்சு தான் ஒவ்வொரு நாளும் 50 நிமிடங்கள். இந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் சூரியனோடு சேர்ந்து நிலவு உதிக்கிறது. எங்க போச்சுன்னு கேள்வி கேட்டோமா? சூரியனுக்கு பின்னாடியே உதிச்சு சூரியனுக்கு பின்னாடியே மறையும். அப்போ நிலவை பார்க்க முடியாது. இப்போ 2-3 நாள் கழிச்சு தான் அந்த 50 நிமிஷம் லேட்டாக உதிக்கணுன்னு சொல்கிறோமா? இதை கால்குலேட் பண்ணும்போது தான் பிறை காணுதல், இதற்கு சரியாக கணிக்க தெரியணும். 3ஆவது நாள் பிறை பார்க்க தெரியும் போது இதில் சில சமயம் சூழ்நிலை, வானவியல் சூழ்நிலை மேகங்களாக இருந்தால் கூட தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலநிலைன்னு சொல்கிறோம்ல, ஒருவேளை மேகங்கள் மறைச்சிருந்தா கூட மற்ற நாடுகளில் தெரிய இருக்கும். அந்த இடத்துல தான் மேகங்கள் மறைச்சிருக்கும். சொல்லுவாங்க, என் நாட்டில் தெரிஞ்சிருக்கு, என் இடத்துல தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல. அந்த கால சூழ்நிலையை பொறுத்து தான். அப்போ 50 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிறது உதயமாகும் போது, நிலவு உதயமாகும் போது. இந்த நிலவுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு, இருக்குங்களா? நிலவு ஒரு பெண்ணாகின்னு சொல்லி கவிஞர்கள் நிலவுக்கு ஒப்பிடுறாங்க. கவிஞர் பாடினாங்க. நிலவின் சுற்றுக்கும் பெண்ணின் சுற்றுக்கும் தொடர்பு உண்டு. அவங்களுக்கு உடல் இது சொல்லுவாங்கல்ல, தீட்டுன்னு சொல்லுவாங்க, மென்சஸ் பீரியட். அதுவும் 28 நாள் தான். இந்த நிலவின் சுற்றும் 27.5 நாட்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து பூமியை சுற்றி வரும்போது, சூரியனை சுற்றி வரும்போது 365 நாள். அந்த கால் நாள்ங்கிறத ஒரு 4 வருடத்துக்கு ஒரு பிப்ரவரி மாதம் 29வது நாளாக சொல்லிக்கிறோம். இன்னைக்கு 24 கிரிகோரியன் கேலண்டர். இந்த கேலண்டரு 365 நாளுக்கு கொண்ட நாட்களாக ஒரு வருஷத்தை எப்படி பண்ணாங்கன்னா, இந்த கிரிகோரியன்கிறவர் தான். அதுக்கு முன்னாடி 10 மாதம் தான் இருந்தது.
சந்திரனை மையமாக கொண்டு, நிலவினை மையமாக கொண்டுதான் மாதங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த சந்திரன், அந்த நிலா எந்த நட்சத்திர கூட்டத்தில் தோன்றுகிறோ அதுதான் மாதமாக. சித்திரை நட்சத்திர கூட்டங்கள்ல இருந்ததுன்னா சித்திரை மாதம், விசாக நட்சத்திர கூட்டத்தில் வைகாசி மாதம். அப்படி ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தையும் என்னைக்கு அந்த நிலா உதிக்கும் அதை அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. மார்ச் தான் முதல் மாதமாக இருந்தது. மார்ச் எதை கொண்டு? இந்த செவ்வாயை கொண்டு தான். மார்ஸ்ங்கிற செவ்வாய் எகிப்திய இந்த கிரேக்க ரோமானிய இலக்கியங்களில் படிக்கும்போது மார்ஸ் இங்கேயுமே இந்திய இலக்கியத்திலுமே போர்க்கடவுளாகத்தான் வர்ணிக்கிறாங்க, ஒப்பனை பண்ணுறாங்க. அப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர்ஸ்ங்கம்ல, ஆகஸ்ட்னா 8, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், டெசிமல் பாயிண்ட் டிசம்பர். இந்த ஜனவரி பிப்ரவரி புதிதாக இணைக்கப்பட்ட மாதங்கள். அதுக்கப்புறம் தான் 365 நாட்களாக மாற்றிக்கொண்டு இந்த பிளானட்ஸு நான் சார்ந்திருக்கிற அமைப்பு ஓய்வு பெற்ற அறிவியல் பால் ஈடுபாடு உள்ள நண்பர்கள். நாங்களாம் யாரோ காசு கொடுத்தெல்லாம் செய்யலை இந்த வேலையை, அரசாங்கம் கொடுத்து செய்யுதோ அப்படிலாம் இல்லை. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இதை எடுத்து எம்மை விட்டால் வேறு யார்? நாம் செய்யாட்டி வேற யார் செய்ய இருக்கிறா? இந்த வேலையை நாம் செய்யாட்டினா இந்த வேற யாரையும் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு அடுத்த தலைமுறைக்கும் இந்த அறிவை நாம் கடத்த வேணும்னு இந்த நிகழ்ச்சியை உங்களையும் இணைச்சிக்கிட்டு இந்த மாவட்டத்தில் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பிலும் நாம் இணைஞ்சு செயல்படுவோம். இந்த மக்களுக்கு அறிவை புகட்டுவோம். தொடர்கிறார்.